காவேரியும் வந்து அம்முவும் வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிக்கிறாங்க. இங்கே விஜய்க்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. அப்படியே வந்து குட்டி காவேரி வந்தோடனே தூக்கி அப்படியே கொஞ்சுறாரு. சந்தோஷம் தாங்க முடியாமல் அப்படியே கட்டிக்கிறாரு. நினச்சி கூட பார்க்கல, இந்த அளவு நீ வந்து சூப்பராக பண்ணுற அம்மு அப்படி சொன்னோன்னே தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்கள் மிஸ் எங்கள் மிஸ் பின்னாடியே வராங்க, பார்த்தீங்களா எங்கள் மிஸ்ஸும் நானும் இப்படியெல்லாம் வந்து டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதான் பார்த்தேனே அவ்வளோ சூப்பராக இருந்தது. பாப்பா நீங்கள் சொன்னீங்கல்ல மிஸ்ஸை சீக்கிரமாகவே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, எப்பப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னோடனே, ஐயோ அதெல்லாம் பேசக்கூடாதாமோ, இப்போ மிஸ் வருவாங்க, காதில் கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னோடனே, ஏன்பா பின்ன அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவங்களோட விருப்பம் முக்கியம் இல்லை, அவங்க தான் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்களே, கூடிய சீக்கிரம் மிஸ்ஸை நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன், ஆனால் அதுக்குள்ளேயும் நீ எதுவுமே பேசக்கூடாது, பேசினா மிஸ்ஸு உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பழக மாட்டாங்க அப்படின்னோடனே, சரிப்பா நான் பேச மாட்டேன் அப்படின்றாங்க. உடனே வந்து அங்கே வந்துடுறாங்க நம்ம வந்து சாரதா வந்து குழந்தைய வந்து வச்சு மகறாங்க. எவ்வளோ நல்ல டான்ஸ் ஆடினா, எவ்வளோ நல்லா வந்து எல்லாமே பண்ணா, பெரிய விஷயம், உண்மையிலேயே அம்மு கெட்டிக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாங்க, கிஸ் பண்ணுறாங்க. உடனே வந்து இன்னைக்கு அம்முவும் காவேரிக்கும் முதல்ல சுற்றி போடணும், 2 பேரும் எல்லார் கண்ணும் இங்கே 2 பேருக்கும் பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. அடுத்து வந்து விஜய் வந்து குழந்தை கூட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி சாரதா பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி வராங்க. காவேரி வந்தோடனே தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம விஜய் பரவாயில்லைங்க அப்படின்றாங்க. இந்த அளவுலாம் வந்து நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல. இப்போது குட்டி காவேரியோட மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மோ உனக்கு சந்தோஷம் தானே, என்ன ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மிஸ், ஐ எம் ஹாப்பி அப்படின்றாங்க. பார்த்தீங்கல்ல நீங்கள் என்ன சொன்னீங்க என்கிட்ட, குழந்தை மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, பாருங்கள் அம்மோ ஹாப்பியாக இருக்கா அப்படின்னோடனே, இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் மிஸ், இந்த அளவு குழந்தைக்காக நீங்கள் வந்து மெனக்கெடுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதில் என்ன சார் இருக்குது மா, ஒரு விஷயம் தெரியுமா, இவர் என்ன பண்ணார் தெரியுமா, என்ன பண்ணார் அப்படி சாரதா சொல்கிறாங்க. நான் வந்து இந்த மாதிரி கலந்துக்கலன்னா இந்நேரம் இவர் தான் கலந்துட்டுருப்பார், என்னடி சொல்கிற, ஆமாம் அப்பா எனக்காக ஃப்ராக் போட்டுக்கிட்டு என் கூட டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தார், என்னம்மா என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்றாங்க. உடனே வந்து அது வந்துங்க இல்லை குழந்தை கஷ்டப்படக்கூடாதுல்ல அதனால தான் அப்படின்னோடனே, உண்மையிலேயே நீங்கள் 2 பேரும் கிடைக்க குழந்தை கொடுத்து வச்சுருக்கணும், அம்மாவும் சரி அப்பாவும் சரி 2 பேருமே இவ்வளோ வந்து அக்கறையாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி முறைச்சிட்ருக்காங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இல்லை காவேரி நீ அம்மா மாதிரி பண்ணலை, அதை தாண்டி சொன்னேன் அப்படின்றாங்க. அப்படி பார்த்து முறைக்கிறாங்க. உடனே வந்து விஜய் வந்து ஐயோ மாட்டிக்கினாங்களா அத்தை அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு, எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, உடனே வந்து நான் உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் 2 பேரையும் அப்படின்னு விஜய் கூப்பிட்றாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நாங்கள் போயிடுறோம் ஆட்டோ பிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. என்ன மிஸ் என் குழந்தைக்காக இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, உங்களை ட்ராப் பண்ணக்கூட மாட்டேனா, ஆமாம் காவேரி இவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் வண்டி எதுவும் கிடைக்காது, அதனால் தம்பி கூடயே நம்ம போயிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து ரொம்ப பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க காவேரியை. அடுத்து வந்து எல்லாருமே வந்து வந்து பேசிட்டு ஜாலியாக வந்து சிரிச்சிட்டு வராங்க. இங்கே காவேரி அம்மாவும் சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சாரதாக்கு அப்படியே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து வீட்டுக்கு வந்துட்டு சரி நாங்கள் வரோம் மிஸ், பாய் மிஸ் அப்படி சொல்லிட்டு குழந்தையும் வந்து நம்ம விஜய் சந்தோஷமாக கிளம்புறாங்க. இதை பார்த்த வந்து சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அடுத்து வந்து சாரதா வந்து இந்த சந்தோஷம்லாம் நிலைக்கிறமே உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே, என்னதி பண்ணுறது, இன்றைக்கி ஒரு நாள் நீ வந்து அம்முக்கு தாய் பாசத்தை கொடுத்துட்ட, வாழ்க்கை ஃபுல்லாக அவளுக்கு கிடைக்குமா இந்த பாசம் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு ஏமா இவ்வளோ பேசிகிட்டு இருக்க அப்படின்னோட, வேறு என்னடி சொல்கிறது, நீ தம்பியை கல்யாணம் பண்ணிங்கன்னா காலம் ஃபுல்லாக அந்த குழந்தை வந்து அம்மாவோட சந்தோஷமாக இருக்கும்ல, உன்னை அம்மாவா நினைக்கிறாடி அவ, கொஞ்சம் யோசிக்காவேரி அப்படின்னோடனே, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி விஷயத்த நீ பேசாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இதே பேசியிருந்தா என்னம்மா அர்த்தம் அப்படின்றாங்க. இல்லை காவேரி நான் அதுக்காக சொல்லலடி, பாவண்டி அந்த குழந்தை, கொஞ்சமாக அந்த குழந்தைய பற்றி யோசிடி, அம்மா இல்லாமல் காலம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாடி. இங்கே பாருமா, நான் விஜய் சார்கிட்டே கேட்டுட்டேன் குழந்தைய தத்து கொடுத்துக்குங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் தான் வந்து குழந்தை எப்படி தத்து கொடுக்க முடியும், எனக்கு எல்லாமே அவள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடி நீ இப்படி சொல்கிற, என்ன கேட்ட நீ இந்த மாதிரிலாம் ஏண்டி கேட்குற அப்படின்னோடனே, வேறு என்ன பண்ணுறது, குழந்தைய விட்டு பிரிஞ்சு எனக்கு கொஞ்சம் கூட இருக்க முடியலம்மா, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால தான், அதுக்கு நீ அந்த தம்பியை கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னா காலம் ஃபுல்லாக குழந்தை கூடவே இருக்கலாம் இல்லடி, நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த குழந்தைக்கு நான் அம்மா பாசத்தை காட்டுவேன், ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க சாரதா.